வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்க. இந்த ராசியோட சின்னம் பார்த்திங்கன்னா தேல் மாதிரி இருக்கும். இவங்க செவ்வாயோட ராசி இந்த ராசி. அதனால் இவங்க எப்போதும் எதுலேயுமே விவேகம் எப்போதுமே சுறுசுறுப்போடு இருக்கிற ராசி லக்னம். அவங்க எப்போது ஏதாவது ஒரு செயலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அதுக்காக அலைஞ்சிக்கிட்டே இருக்கிற ராசி பார்த்திங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரவங்க. இன்னொன்று, இந்த ராசிக்காரவங்கள்ட்ட நிறைய ரகசியங்கள் இருக்கும். விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்கள்ட்டேருந்து நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எளிதில் நம்ம வாங்க முடியாது. ஏகப்பட்ட ரகசியங்கள் உள்ளே வச்சுருப்பாங்க. நீங்கள் எப்படி பேசியும் அவங்கள்ட்டேருந்து அந்த ஒரு ரகசியத்தை நம்ம வாங்குறது கஷ்டம். அதே மாதிரி உயர்ந்த லட்சியம் உள்ளவங்களாக இருப்பாங்க. அந்த லட்சியத்தை அடைகிறதுக்காக பயங்கரமாக பாடுபடுவாங்க. அதே மாதிரி மேச லக்னம் பார்த்திங்கன்னா அவசரம் இருக்கும், விவேகம் இருக்காது. இந்த விருச்சிக ராசிக்காரவங்க பார்த்திங்கன்னா மேசமும் செவ்வாய் தான். இந்த விருச்சிக ராசிக்காரவங்க பார்த்திங்கன்னா அவசரம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும், செயல்லையும் வேகம் இருக்கும். அந்தளவுக்கு விவேகத்தையும் இவங்க காட்டுவாங்க. அதே மாதிரி இவங்க உடலில் நல்ல இரத்த ஓட்டங்கள் இருக்கும். அவங்களுக்கு கோபமும் அதிகமாக இருக்கும். அதேமாதிரி கோபத்தில் என்ன பேசுவோங்கிறதே இவங்களுக்கு சட்டுன்னு தெரியாது. டக்குன்னு படப்படப்படன்னு பேசிடுவாங்க. அதே மாதிரி எங்கேயாவது சண்டை நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அதை வேடிக்கை பார்க்குறது, இந்த இதில் டிவியில் இந்த குத்து சண்டைலாம் நடக்குதுல்ல, அது இந்த WW இந்த மாதிரி சண்டை, அதே மாதிரி படங்கள் பார்க்குறதுல சண்டை அதிகமாக உள்ள இதெல்லாம் பார்க்குறதுல அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதேமாதிரி மிகுந்த அறிவு கூர்மை உள்ளவங்களுக்கு இருக்கும். நல்லா அதே மாதிரி வருமானத்தை ஈட்டக்கூடியவங்களாம் அவங்க இருப்பாங்க. கொஞ்சம் இவங்களுக்கு ரோசம் அதிகமாக இருக்கும். டக்குன்னு நம்ம ஏதாவது சொன்னால் டக்குன்னு கோவம் வந்துடும் உங்களுக்கு. அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு இவங்களுக்கு பிடிக்கலை, அவங்கள கடைசி வரைக்கும் பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சாங்கன்னா, எந்த சூழ்நிலையும் எவ்வளோ பிரச்சனைகளையுமே அவங்கள அந்த வாழ்க்கை முழுவதும் அவங்கள ஒதுக்கியே தான் வச்சுருப்பாங்க. கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் வெட்கம் சுபாவம் உண்டு. உங்களுக்கு கொஞ்சம் கூச்சமும் படுவாங்க. அதே மாதிரி இவங்களும் பார்த்திங்கன்னா மற்றவங்களை இனிமையாக பேசி கவர்ந்து இழுக்கிற தன்மை இவங்களுக்கு இருக்கும். நண்பர்களும் நல்லா மிக பிரியமாகவும் பார்த்திங்கன்னா பழகுவாங்க அவங்க. ஆனால் இவங்களுக்கு முக்கியமாக உறவினர்களை கண்டால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்காது. நண்பர்கள் கூட நல்லா பழகுவாங்க. உறவினர்கள் கூட பார்த்திங்கன்னா அந்தளவு பார்த்திங்கன்னா பழக்கங்கள் வச்சுக்க மாட்டாங்க. அதே மாதிரி மனைவி கூடவோ இல்லை கணவனோ கூட பார்த்திங்கன்னா ரொம்ப பாசமும் நேசமும் உள்ளவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா மனநிலை ஒரு சீராகவே இருக்காது. ஏன்னா அந்த இடத்துல சந்திரன் நீசம் மாறதுனால பார்த்திங்கன்னா ஒரு அலைப்பாடுற மனமாகவே இருக்கும். அதாவது ஒரு நேரம் பார்த்திங்கன்னா நல்லா உற்சாகமாக இருப்பாங்க, சில நேரம் பார்த்திங்கன்னா வெறுப்பு உணர்வோடு இருப்பாங்க. மாறி மாறி இருக்கும். ஏன்னா இப்போ அமாவாசை பௌர்ணமியும் வர்ற மாதிரி இந்த இடத்துல சந்திரன் நீசம் மாறாரு. ஸோ பார்த்திங்கன்னா சில சமயம் நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்திங்கன்னா யார் கூடயும் பேசாமல் அப்படியே ஒதுங்கி போயிட்டுருப்பாங்க. இவங்களுக்கு இரத்த சம்பந்தமான நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அது வந்தாலும் ஒரு பெருசாக அவங்க அதை அலட்டி கொள்ள மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் நேரம் படுத்துட்டு மறுபடியும் அவங்க வேலையை பார்க்குறதுக்கு சரசரன்னு கிளம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. நல்ல மனசில் நல்ல தைரியம் உள்ளவங்களாக இருப்பாங்க. வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை அடையணுங்கிறதுக்காண்டி எவ்வளோ தூரத்துக்கு போய் எதிர்நீச்சல் போட்டு அதில் வெற்றி பெறக்கூடிய வல்லவர்கள் இவங்க. இவங்களுக்கு எப்போதுமே பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் அதனால் அவங்க சோர்ந்து விட மாட்டாங்க. போராட்ட குணங்கள் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு போராட்டம் தான். ஸோ இந்த போராட்டத்தை கடந்து தான் நம்ம வாழ்க்கையில் வரணுங்கிறதுக்காண்டி இவங்க பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதில் பார்த்திங்கன்னா போராட்ட குணங்களோடு தான் அந்த விஷயத்தை செயல்படுத்துவாங்க. இவங்க மற்றவங்க மாதிரி பார்த்திங்கன்னா அந்த விதியை நம்புறது, எல்லாம் விதி செயல்னு அந்த சும்மா இருக்கவே மாட்டாங்க. ஒரு தோல்வி ஆயிடுச்சா அடுத்த இது போயிட்டே இருப்பாங்க. அதுவும் நம்ம முயற்சி தான் முக்கியம், விதியை விட முயற்சி தான் முக்கியங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தோடு செயல்படுறவங்க அவங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.